ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கான ஸ்டோரியில் மேஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்காக ஆடியன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு ட்ராஃபி பரிசாக கொடுக்க போகிறோம். அந்த ட்ராஃபியை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஆடியன்ஸ், இன்னைக்கு மேஸ் காம்படிஷன் நடக்க போகுது. இது ஒரு ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இந்த கேமில் மட்டும் பசங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஸோ பேரண்ட்ஸ், உங்க பசங்களை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேமோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த கேம்ல 3 கதவு இருக்கும். அதுல ஒன்னு வின்னருக்கான கதவு, இன்னும் 2 லூசருக்கான கதவு. இந்த கதவுல இருந்து வெளியே வரவங்க தண்ணில விழுவாங்க. இன்னொரு கதவுல இருந்து வெளியே வரவங்க பபிள்ஸ்ல விழுவாங்க. பசங்களா ரெடியா? எஸ் மேம், எஸ் மேம், ரெடி. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க கை தூக்குங்க. மேம் நானு. மேம் நானு. மேம் நானும் பண்ண போறேன் மேம். அந்த வின்னர் கதவுல வரவங்களுக்கு இந்த ட்ராஃபி பரிசு. வாவ், எவ்வளவு பெரிய ட்ராஃபி. மம்மி எனக்கு வேணும். அண்ணா வின் பண்ணானா அது கொண்டு வருவான் வீட்டுக்கு. பசங்களா, இன்னும் ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்குங்க. கேம்ல ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கு. நடுவழியில ரெட் கிராஸ் மார்க் இருக்கும். அந்த மார்க்ல யார் போறீங்களோ அவங்க கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஓகே, 4 பேர் ரெடியா இருக்கீங்க. அர்ஜுன், கியாரா, கயல் அண்ட் மலர். வாங்க பசங்களா, எல்லாம் லைன்ல நில்லுங்க. நான் எப்படின்னா ஜெயிச்சிடணும். கஷ்டப்பட்டு எப்படின்னா ஜெயிக்கணும். கடவுளே, அந்த தண்ணிலையும் அந்த பபுல்ல மட்டும் விழக்கூடாது. ஓகே கயல், நல்லா விளையாடு. ஆல் தி பெஸ்ட். யூ கேன் டு இட். எஸ் டாடி. நான் தான் ஜெயிக்க போறேனே. கயல், நானும் பின்னாடியே வரட்டுமா? ஏண்டா? நீ ஜெயிச்சனா நானும் ஜெயிச்ச மாதிரி தானே. நீ வின்னருக்கான கதவுல போயிட்டேன்னா நானும் அது பின்னாடியே வந்துடுறேன். நானும் வின்னர் ஆயிடுவேன். அட லூசு பயலே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு தான் வின். நான் ஃபர்ஸ்ட் போனேன்னா நான் தான் வின் ஆவேன். அப்படியா? இது எனக்கு தெரியாத போச்சு. பசங்களா ரெடியா? ரெடி? 1 2 3 கோ. போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. எல்லாரும் 1 by 1 உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நம்ம கியரா பின்னாடியே போலாமா? நம்ம எப்படின்னா ஜெயிச்சுட்டு ட்ராஃபி வாங்கிக்கணும். வாங்கி அம்மா வீட்டுல அம்மா கிட்ட எடுத்துன்னு போய் காமிக்கணும். அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. யாருமே ஆளை காணுமே. ஒருத்தர் கூட காணுமே. நான் ஃபர்ஸ்ட் வரேன்னா பின்னாடி வரேன்னா எனக்கு தெரியலையே. எந்த வழியில போறதுன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ, இந்த கயல் பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையே. என்னை விட்டு முன்னாடி போயிட்டாலோ. கயல, கயல், கயல் இரு கயல், நானும் பின்னாடியே வர கயல். பயமா இருக்கு கயல். ஏ அர்ஜுன், சத்தம் போடாத. சைலண்டா வாடா. அப்புறமா உன்னை கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஐயோ, இந்த கயல் குரல மட்டும் கேக்குது. ஆனா எங்க இருக்கானே தெரியலையே. இந்த அர்ஜுன் சவுண்ட் இப்பதான் கேட்டுச்சே. அவனுடைய குரல் கேட்டது. எங்க போயிட்டான் அவன்? அர்ஜுன், அர்ஜுன், கமான் அர்ஜுன். நான் ஜெயிக்க போறேனே, நான் ஜெயிக்க போறேனே. எந்த பக்கம் போறது? 2 வழி இருக்கு. இந்த பக்கம் போலாமா இல்ல இந்த பக்கம் போலாமா? எந்த பக்கம் போனா வின்னருக்கான வழி வரும்? இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எக்ஸ் மார்க் இருக்கு. நான் டிஸ்குவாலிஃபை. அப்போ நான் ஜெயிக்க மாட்டேனா? எக்ஸ் மார்க் இருக்கே.
ஐயையோ நான் தோந்துட்டேன், டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன் நானு. ஹலோ ஆடியன்ஸ், மலர் எக்ஸ் மார்க் கிட்ட போனதுனால மலர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மலர் எப்பவுமே எந்த கேம்லயும் ஜெயிச்சது இல்ல. நானும் பாக்குறேன், எல்லா கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்றான், ஆனா எந்த கேம்லயுமே அவ வின் பண்ணதுலே கிடையாது. இன்னைக்கு வரட்டும், வீட்டுல பாத்துக்கிறான் அவளை. ஹாய் கயல், நீ இன்னும் எந்த கதவுலயும் ரீச் ஆகலையா? இன்னும் இல்ல கியாரா, இன்னும் எந்த பக்கம் போறதுன்னே எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. இந்த வழி அந்த வழி, எந்த கதவுல போய் ரீச் ஆவனே தெரியல. எனக்கு ஏன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணனே தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு கியாரா. நீ நேரா இந்த வழியா போ, நான் இப்படி போறேன். யாரு ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, பாய் கயல். பாய் கியாரா. கியாரா சொன்ன மாதிரி இந்த பக்கம் போய் பார்க்கலாம். கையலுக்கு ஒரு வழி சொல்லிட்டு வந்துட்டோம். அவ எங்கன்னா எப்படின்னா தண்ணியில போய் விழுவா, இல்லைன்னா பபிள்ஸ்ல போய் விழுவா. நம்மளுக்கான வின்னருக்கான வழி இங்கதான் இருக்கும் எப்படி இருந்தாலும். ஐ, கதவு வந்துடுச்சு, நான் வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிக்க போறேன், நான் ஜெயிக்க போறேன், நான் ஜெயிச்சிட்டேன். இது பபிள்ஸ், நான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். ஓகே ஆடியன்ஸ், கியாராவும் வாட்டர் பபிள்ஸ்ல விழுந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்குது 2 பேரு தான், அர்ஜுன் அண்ட் கயல். பார்க்கலாம் யாரு 2 பேர்ல வின்னர்னு. இன்னும் எவ்வளவு தொலைவு போகணும் தெரியலையே. இன்னும் போயிட்டே இருக்கு, வழியே தெரிய மாட்டேங்குது. யாருமே கண்ணுக்கு தெம்பிட மாட்டேன்றாங்க, எங்க இருக்காங்களே தெரியல. ஏதோ ஒரு வழி வருது, பார்க்கலாம். டோர் வந்துடுச்சு, டோர் வந்துடுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஏ, தண்ணில விழுந்துட்டு நானு டிஸ்குவாலிஃபை. ஐயோ, எங்க அம்மா திட்ட போறாங்க என்ன. ஏதோ ஒரு வழியில வந்திருக்கோம், டோர் வந்துடுச்சு. யாரு தெரியலையே, எந்த வழி தெரியலையே. தண்ணி இருக்குமா பபுள்ஸ் இருக்குமா தெரியலையே. நான் ஜெயிச்சிட்டேன். அட வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கயல், நீங்க தான் வின்னர். நீங்க தான் வின்னருக்கான கதவுல வந்து நிக்கிறீங்க. ஹலோ ஆடியன்ஸ், ஃபைனலி கேம் முடிஞ்சு போச்சு. கயல் தான் வின்னருக்கான டோர்ல வந்தாங்க. இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. பசங்களா வாங்க, எல்லாரும் அவங்க சீட்ல வந்து உட்காருங்க. இன்னைக்கான மேஸ் காம்படிஷன் நல்லபடியா முடிஞ்சது. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் மலர், கியாரா, அர்ஜுன், கயல், இவங்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ். இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டைம். இந்த ட்ராஃபிய இப்போ எடுத்துட்டு போறது கயல். கயல் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கயல், உங்க ட்ராஃபி இதோ, கொண்டுட்டு போங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அங்கிள் அண்ட் ஆன்டிஸ். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.